எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க்கையில் மனுஷனுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. பணம் இல்லாதவங்கள கேட்டால் பணம் தான் ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. அன்பு கிடைக்காதவங்கள கேட்டால் அன்பு தாங்க ரொம்ப தேவை வாழ்க்கைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு இல்லாதவங்கள பார்த்து கேட்டால் வீடு தாங்க ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தான் மனுஷனுக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்வேன். ஆமாங்க, தன்னம்பிக்கை இருந்தால் குடிசையில் இருக்கும் கூட கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கும். அப்புறம் என்ன, கோபுரத்துக்கு வந்தாச்சுன்னா பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், சொந்தங்கள் எல்லாம் சேருவாங்க, அன்பு நிறைய கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் மனசு சரியில்லாமல் அவரோட ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்க பார்க்கில் உட்கார்றாரு. மனசில் இருக்க கவலை அவரோட முகத்திலே தெரியுது. ரொம்ப சோகமாக தலையில் கையை வச்சுட்டு என்ன பண்ணுறது தான் அடுத்ததுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இதையெல்லாம் நோட் பண்ண பக்கத்தில் அந்த பெரியவர் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னாச்சுப்பா, நானும் பார்க்குறேன், ரொம்ப நேரமாக ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்கேன், என்னாச்சு அப்படின்னு. இவரும் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் சமாளிக்க முடியல. மறுபடியும் அந்த பெரியவர் கேட்குறாரு, என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமாவது குறையும்ல. அதுக்கப்புறம் தான் இந்த ஓனர் வாய் திறக்க ஆரம்பிக்கிறார். இல்லை சார், நான் ஒரு கம்பெனியோட ஓனர். எனக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. கம்பெனியில் மிகப்பெரிய நஷ்டம். என்னால் அதை எப்படி ஈடுகட்ட போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதான் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பெரியவர் எவ்வளோப்பா நஷ்டம்னு கேட்குறாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்குறாரு இந்த ஓனர். எவ்வளோதான் நஷ்டம் சொல்லாம்ப்பான்னு. அவர் சொல்கிறார், 50 கோடி ரூபாய் நஷ்டம் சார் அப்படின்னு. எதையும் யோசிக்காத அந்த பெரியவர் அவரோட பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு செக் புக் எடுத்து 50 கோடி ரூபாய்க்கு எழுதி ஒரு செக்கை எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஓனருக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் 50 கோடிக்கு செக் எழுதி தரீங்க அப்படின்னு. பரவாயில்லப்பா, இதை வச்சுக்கோ, உன்னோட நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், நீ இதை சும்மாலாம் வாங்க வேண்டாப்பா, இந்த காசு செக்கை பண்ணி வாங்கிக்கோ. இது 1 வருஷம் கழித்து இதே பார்க்கில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். அப்போ நீ எனக்கு இந்த காசை கொடுத்தா போதும் சொல்லிவிட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிட்டார். ஓனருக்கு சந்தோஷமும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னடா இது, 50 கோடி எப்படி இவரால் முடியுது? ஒரு பக்கம் பயமும் வந்துச்சு. ஐயோ, எப்படி இதை திருப்பி கொடுக்க போகிறோம், இவர் யார், ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு 5 செகண்ட் கழித்து மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. 50 கோடி இருக்குது, நம்மளோட பிரச்சனைகள்லாம் சால்வ்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு அவரோட மேனேஜரை கூப்பிட்றாரு. எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு. மேனேஜர் போய் எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட போகிறாரு. எல்லோரும் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஆல்ரெடி நஷ்டம் இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த மாதம் சம்பளம் எப்படி கொடுக்க போகிறாரு, இவர் எப்படி சமாளிக்க போகிறாரு. எல்லோரும் வந்துட்டாங்க சார் கூப்பிட்ட மாதிரி. ஓனர் ரொம்ப சத்தமாக எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு. நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, பிரச்சனைகள்லாம் தீர்ந்துச்சான்னு? ஆமாம், என் கையில் இருக்குல்ல, இது 50 கோடிக்கான செக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நான் இந்த செக்கை யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லோரும் சந்தோஷமானாங்க. அடுத்த செகண்டே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சார், நம்மளோட பிரச்சனைகள் அப்போ தானே தீரும் அப்படின்னு. இல்லை, இந்த செக்கை நான் எடுக்கவே போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, எதனால் நம்மளுக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துச்சுன்றதை கண்டுபிடிப்போம், நம்ம வேலைகளை இனிமேல் சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். பீரோவை திறந்து செக்கை உள்ளே வச்சு பூட்டிட்டார். எம்ப்ளாயீஸும் வேகமாக போனாங்க, வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. உந்துதல்கள் நிறைய வந்துச்சு. எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பித்து அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நல்ல நிலைமைக்கு போச்சு. எல்லா கடன்களும் ஈடுகட்டினாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அந்த ஓனர் செக்கை எடுத்து பார்த்தாரு. 50 கோடிக்குண்டான செக் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவரோட வரவு கணக்கில் பார்க்கும்போது 100 கோடி ரூபாய் அவரோட கணக்கில் லாபம் இருந்துச்சு. அந்த செக்கை எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் அந்த பார்க்குக்கு போயிட்டார். 1 வருஷம் கழித்து அதே பெஞ்சில் போய் உட்கார்றாரு.
கொஞ்சம் தூரத்தில் அந்த முதியவர் அன்றைக்கி செக் கொடுத்தார்ல, அவர் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவர் பக்கத்தில் இன்னொரு லேடியும் இருக்காங்க. இவர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த முதியவரை காணும், செக் கொடுத்தவரை. ஆனால் அந்த லேடி மட்டும் வராங்க. இவர் அவசரமாக போய், சார் மேம், உங்கள் கூட ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்கே போனார்? அவர்கிட்ட பேசணும். ஏன் சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை மேடம், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை சார், அவர் இப்போ தான் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே மேடம் கூப்பிட்டு போயிருக்காங்க? இல்லை சார், அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். இப்படி வந்து பார்க்கில் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு, யாருக்காவது பிரச்சனையா, நான் தீர்த்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இல்லையா, அவர் பேக்கெட்டில் இருக்க செக் புக் எடுத்து எல்லாருக்கும் செக்கில் எழுதி தந்துடுவார். காசு இவ்வளோ வச்சுக்கோங்க, அவ்வளோ வச்சுக்கோங்க, உங்களோட பிரச்சனையை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அவர் அப்படி தான் சார். உங்களுக்கு ஏதாவது அவர் பிரச்சனை பண்ணிட்டாரா உங்ககிட்ட? சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அதிர்ந்து போயிட்டு, இல்லை மேம், இல்லை மேம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டார். அந்த லேடி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவருக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் அந்த பெரியவர் வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்தார். சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக வந்து கேட்குறாரு. இல்லை சார், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல சார், ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் பாரம் குறையும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்ன அதே வார்த்தைகள். இல்லை சார், என்னோடய பிரச்சனைகளை நீங்கள் என்றைக்கோ தீர்த்து வச்சிட்டீங்க, நன்றி அப்படின்னு சொன்னாங்க. முதியவருக்கு ஒன்றும் புரியல. அவர் எழுந்து போயிட்டார். தன்னம்பிக்கைன்றது எதில் இருந்துச்சு இப்போது? இந்த ஓனரோட மனசுலையா, இல்லை அவர் கொடுத்த செக்லையா? நம்பிக்கை நம்ம மேலே வைக்கணும். தன்னம்பிக்கை இல்லாமல் யாருக்கு 50 கோடியோ இல்லை 100 கோடியோ கூட கிடைச்சாலும் அது பிரயோஜனமே இல்லை. தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தருக்கு 1 ரூபா கிடைச்சாலும் அது 100 கோடியாக மாறும். நீங்களும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. யார் வேணாலும் நம்மளை விட்டு போகலாம், நம்ம கூட இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் உங்களோட தன்னம்பிக்கை உங்களை விட்டு என்றைக்கும் போகக்கூடாது. அது இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி கதைகள் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.